பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்திய தேவனுக்கு எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக, பலப்படுத்துவாராக. தொடர்ந்து அவருடைய கிரியை நம்மில் வெளிப்படுவதாக, அவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. உங்களை எப்படி வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிசில் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது தன்னுடைய கல்லூரி நாட்களில் பல்வேறு நிர்பந்தங்களை அவர் சந்திக்க நேரிட்டது. அவர் படித்து கொண்டிருந்த கல்லூரியில் மிக பிரபல்யமான கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்லூரியின் முதலாம் ஆண்டில் இணைந்து கொண்டவர் அவர் வகுப்பறையிலே அவர் சென்று தன்னுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அநேக நண்பர்கள் தோன்றினார்கள். பல்வேறு யுக்திகளை அவருக்கு புகுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான சகோதரன். அவருடைய வாழ்க்கையில் 2 ஆண்டுகள் எவ்வளவோ அவரை முயற்சி செய்து பார்த்தார்கள். 2 ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையில் மற்ற தீய காரியங்கள் ஒன்றும் அவருடைய வாழ்க்கைக்குள் செல்ல முடியவில்லை. மிகவும் பக்திமிக்க பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டவர். வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவரை வளர்த்திருந்தார்கள். நடந்த உண்மையான சம்பவம் இது. ஆகவே இந்த கல்லூரியில் இதை பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள், இவன் மாத்திரம் நம்ம வலைக்குள்ளே வரமாட்டேங்கிறானே, சிக்க மாட்டேங்கிறானே, நம்ம கூட ஒட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி, ஆனால் அவர்கள் கூட தான் இருப்பார், அவர்களோடு தான் இருப்பார், பேசுவார், பழகுவார், எல்லாம் நல்லா தான் இருக்கும். 2வது ஆண்டு இறுதியில் ஆண்டு விழா வந்தது. அந்த ஆண்டு விழாவை நடத்த பொறுப்பாளர்கள் பல்வேறு விதமான நிகழ்ச்சியினர்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார்கள். அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்ட் அவர் என்ன செய்தார்னா, இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பரிசு போட்டிகள், நிகழ்ச்சிகள் அப்படி நடத்தி கொண்டிருக்கிற சிசிலும் அதில் ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் சொன்னார்கள். அவரும் அதை ஒத்துக்கொண்டார். நிச்சயமாக நான் செய்கிறேன் என்று சொல்லி. இப்பொழுது ஆண்டு விழா துவங்கியது. நிகழ்ச்சி ஆரம்பித்தாகிட்டு ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி ஏற்புரையாளர் அதை வாசிக்க, சிசில் இப்பொழுது சிறப்பான கவிதைகளை வாசிப்பார் என்று சொல்லி அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஒரு பெரிய நீல பேப்பர் கொடுத்து இதில் எழுதியிருக்கிற கவிதைகளை படிப்பார் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்ல, அந்த கவிதை படிக்கவில்லை என்றால் இங்கே ஒரு பெரிய ஷாம்பு பாட்டில் இருக்குது, இந்த ஷாம்பை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேடைக்கு போகிறார். அந்த கடிதத்தை எடுத்து அதில் வாசிக்க பார்க்கும் பொழுது மிகவும் அசுத்தமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் அதில் இருந்தது. அவர் இதயம் ஒரு நிமிஷம் திக்கண்டாயிடுச்சு. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருந்த கரம், இந்த அசுத்தமான இந்த நாவு, எப்பொழுதும் உண்மையை துதித்து கொண்டிருக்கிற நாவு, உமக்கு பிரியமானதே செய்கிற நாவு, ஆண்டவரே நான் இந்த தீமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவ்வளோ பெரிய ஷாம்பு பாட்டில் குடித்தா நிச்சயமாக சரீரம் கெட்டு போகும், மரணம் தான் வரும். ஆனால் ஆண்டவரே, நான் இந்த அசுத்தத்திற்கு ஒருபோதும் உட்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கடகடான் இருந்த அந்த ஷாம்பு எடுத்து குடிச்சிட்டேன். குடிச்சு போய் மீட்டிங் முடிஞ்சது, ஆண்டு விழா முடிந்தது, அந்த வருடம் முடிந்தது. 3வது ஆண்டு கல்லூரி துவங்கியது. வழக்கம் போல் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் மேஜையில் தாளம் போடுறது, ஒவ்வொரு பேராசிரியர்களை கிண்டல் அடிக்கிறது, நக்கலாக பேசுவது, பட்ட பெயர்களை சொல்வது, இப்படி நடந்து கொண்டே இருந்தது. ஒரு மாணவன் சுவற்றில் படம் வரைந்து கொண்டிருக்க, இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்க, அந்த நேரத்திலே தான் இந்த சிசில் அண்ணன் அந்த கல்லூரி வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். கல்லூரி வகுப்பறைக்குள்ளே அந்த வாசலில் காலடி எடுத்து வச்சோடனே ஒருவருக்கு மாணவர்கள் பேசுகிறார், குசு குசுன்னு பேசுகிறாங்க. டேய் சிசில் வரேன்டா, சிசில் வரேன். அதுவரைக்கும் கலகலகலான்னு பேசி இருந்த எல்லாரும் அமைதியாய் மௌனமாய் மாறிவிட்டார். நாட்கள் போனது, காலங்கள் போனது. அவருடைய வாழ்க்கை சாட்சி அநேகரை கவர்ந்தெழுத்தது. ஒவ்வொருவராக வந்து பேசினாங்க, டேய்
எப்படிடா நீ இப்படி இருக்க முடிஞ்சு உன் கடவுளுக்காக? அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார், எனக்காக ஜீவனையே கொடுத்தவருக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படிடா, இந்த அசுத்தத்தையா நான் செய்ய முடியும்? சங்கீதக்காரன் 119:71 இப்படி அழகாக சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய பிரமாணங்களை எப்படி மீற முடியாது. 3வது ஆண்டு அந்த கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் சிசிலோடு இணைந்து கொண்டார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை உயர்த்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு அநேகரை கவர்ந்தெழுத்தது. சிறப்பான மாணவர்களாக அவர்கள் கல்லூரியை விட்டு அவர்கள் பட்டம் பெற்று வெளிவந்தார்கள். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை ஆராதிப்போமா? அவரை துதிப்போமா? நீங்களும் அப்படி கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க முடியுமா? வைராக்கியமாக இருக்க முடியுமா? உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறப்பா, என்ன உபத்திரம் வந்தாலும் பயப்பட மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன். சொல்ல முடியுமா? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் உமக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எல்லாரும் சொல்ல முடியுமா? எனக்கு கற்று தாங்கப்பான்னு சொல்லுவீங்களா? ஓ நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஜெபிப்போம். உமக்கு பிரியமானதை செய்கின்ற பிள்ளைகளாக கர்த்தாவே எங்களை நீர் வணைந்து கொள்வீராகப்பா. எப்பொழுதும் சாட்சியுள்ள மக்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராகப்பா. உண்மையான சாட்சிகளாய், உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை உயர்த்துகிறவர்களாய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் இல்லப்பா. நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை தாங்கும். இந்த மன வாஞ்சையாய் ஆண்டவரே விருப்பத்தோடு உம்முடைய ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி பறைசாற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.